வணக்கம் moneyshopdevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் SQL Serverல ட்ரிகர் டேபிள்ஸ் பார்க்க போகிறோம். ட்ரிகர் ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஸ்டோர் ப்ரொசீஜர் அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் ரெண்டு ஸ்பெஷல் டேபிள்ஸ் இருக்குது, இன்செர்டட் அண்ட் டெலிட்டட் அப்படின்ற டேபிள். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிபிஎல் கஸ்டமர் அப்படின்ற டேபிள், அதில் ஐடி, நேம், அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி காலம்ஸ் இருக்குது. இந்த ஐடி காலம் வந்து ஐடென்டிட்டியாகவும் ப்ரைமரி கீயாகவும் இருக்குது. அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு ரோ இன்சர்ட் பண்ணுறேன். பொதுவாக ரோ இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு ஒன் ரோஸ் அஃபெக்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும், கீழே வரும். ரைட். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோவும் இன்சர்ட் ஆகிருக்கும். இது நார்மலாக நடக்க ப்ராசஸ். இப்போ ட்ரிகரில் வந்து இது கூட அடிஷ்னலாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்னா பண்ணலாம். அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ இந்த இன்சர்ட் ஆன ரோ இருக்கு இல்லையா, அதை இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரீசெண்டாக இன்சர்ட் ஆகிற அந்த ரோவை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். ரைட். இப்போ நிறைய ரோஸ் இருக்குது, அது இந்த கஸ்டமரில் நிறைய டேட்டா இருக்குது அப்படின்னாலும் லேட்டஸ்ட்டாக இன்செர்ட் ஆனால் அந்த பர்டிகுலர் ரோவை மட்டும் எடுத்துகிட்டு வரணும்னா அதுக்கு வந்து இன்செர்டட் அப்படின்ற டேபிள் இருக்குது. அதில் ட்ரிகரில் மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ வெளியில் ஒர்க் ஆகாது. பொதுவாக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்செர்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. பட் ட்ரிகருக்குள்ளே மட்டும் அது ஒர்க் ஆகும். ரைட். அதை பார்ப்போம். ஒரு ட்ரிகர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் ட்ரிகர், ட்ரிகரோட நேம் வந்து டிஆருங்கிறது ட்ரிகரோட ப்ரிஃபிக்ஸாக கொடுப்போம். அதுக்கப்புறம் டேபிள், நான் என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், இன்சர்ட்டில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆன் பர்டிகுலர் டேபிள் ஃபார் என்ன ஆப்ரேஷன், இன்சர்ட்டா, டெலிட்டா, அப்டேட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் நான் இன்சர்ட்டட் அப்படின்ற டேபிள் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது தனியாலாம் ஒர்க் ஆகாது, ட்ரிகருக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும். ரைட். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரைட். இப்போ இந்த ட்ரிகர் படி நான் இன்சர்ட் பண்ணேன்னா அந்த இன்சர்ட்டட் டேபிள் வந்து செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ரைட். இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன். ரோ கொடுத்துருக்கேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். F5 கொடுத்து நம்ம அந்த இன்சர்ட் பண்ண பர்டிகுலர் ரோ. ஸோ விஜய், இதுக்கப்புறம் அந்த டேட்டா இருக்குது. ஐடி வந்து ஐடென்டி காலம் ஃபஸ்ட்டு 1 இருந்தது, இப்போ 2ன்னு ஆட்டோவாக இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ரைட். அடுத்தது இன்னொரு ரோ வேணால் இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். அது 3, அதுக்கப்புறம் கொடுக்குற டேட்டா அப்படி வரும். ஓகே. ரைட். 3 ரகு பர்டிகுலர் டேட்டா. ரைட். இதே மாதிரி தான் டெலீட்டடுக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிள். அங்கே இன்சர்ட் இருந்த இடத்துலலாம் டெலிட்னு மாற்றிருக்கேன். ரைட். ஆன் டெலிட், இங்கே ஃபார் டெலிட், இங்கே டேபிள் வந்து டெலிட்டட். ரைட். ஓகே, சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ரோ டெலிட் பண்ணுறேன். டெலிட் ஆகும்போது அந்த டெலிட் பண்ண பர்டிகுலர் ரோ நமக்கு செலக்ட் ஆகி வரும். 2. ஸோ விஜய், அதுதான் இந்த ரோ தான் டெலிட் ஆன ரோ. இப்போ நம்ம வேணால் டேட்டாவை செலக்ட் பண்ணி வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவும் இருக்குது. செகண்ட் ரோ நாம் கொடுத்த அந்த பர்டிகுலர் இந்த விஜய் டேட்டா இல்லை. ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொரு டேபிளில் அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணி பார்ப்போம். ரைட். அதுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். டிபிஎல் லாக் அப்படின்ற ஒரு டேபிள். அதில் ஐடி, டீட்டெயில்ஸ், டேட், டைம் இருக்குது. ஐடி வந்து ஐடென்டிட்டியாகவும் ப்ரைமரிக்காகவும் இருக்குது. இதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சு. ரைட். அடுத்தது இந்த இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் ஆல்ட்ரு பண்ணுறேன். எது, இந்த இதை சேஞ்ச் பண்ணுறேன். டிஆர்டிபிஎல் கஸ்டமர் ஆன் இன்சர்ட், இந்த ட்ரிகரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறோம், அந்த பிகின் அண்ட் எண்ட் இதுக்குள்ளே தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற விஷயங்கள். ரைட். ஃபஸ்ட்டு வந்து நேம்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இந்த நேம் வந்து இந்த இன்சர்ட்டட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த இதோட நேமை வந்து நான் இதில் அசைன் பண்ணுறேன். ஓகே. அடுத்தது அந்த நேம் வந்து இன்சர்ட்டட் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. டீட்டெயில்ஸில் பர்டிகுலர் நேம் இன்சர்ட்டட் அப்படின்னு கொடுக்குற மாதிரி. ஓகே. டேட் டைம் வந்து கெட் டேட் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். லாகில் டீட்டெயில் அண்ட் டேட் டைம் கொடுக்க முடியும். டீட்டெயிலுக்கு நேமு இன்சர்ட்டட். ஓகேவா, இன்சர்ட்டடில் இருக்க அந்த நேம் எடுத்து இந்த நேமில் ஸ்டோர் பண்ணுறேன். அந்த நேமை வந்து இங்கே கொடுத்துட்டு இன்சர்ட்டட்னு கொடுக்குறேன் ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் டேட் டைமுக்கு கெட் டேட். இந்த கெட் டேட் என்ன பண்ணும், நம்ம கரண்ட் டைமை எடுத்து கொடுக்கும். ஓகே. ரைட். இப்போ நான் வந்து ஆல்ட்ரு பண்ணுறேன். இப்போ ஒரு ரோவை நான் இன்சர்ட் பண்ணுறேன்.
ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியுது ஒன் ரோஸ் அஃபெக்டட் பொதுவாக ஒன் ரோ அஃபெக்டட் தான் வரும் நம்ம இன்செட்டில். பட் 2 டைம் வரும்போதே தெரியுது 2 ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்றது. ஓகே, நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். select star from TBL customer, select star from TBL log, ரைட். இங்கே பார்த்தா மதன் இன்செர்டட். ஸோ நான் இங்கே மதன்கிற நேம் தான் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கிற டேட்டாவை எடுத்து இன்செர்டட் அப்படின்னு இங்கே வர மாதிரி நம்ம இங்கே ட்ரிகர் ரெடி பண்ணியிருக்கோம். ரைட். அதுக்கப்புறம் டேட் டைம், கரண்ட் டைம் என்னவோ அது கொடுக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்டேட் கான்செப்ட் இதை பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். ரைட். இப்போ அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு கான்செப்ட் டெலீட் ஆகும், இன்னொன்று வந்து இன்செர்ட் ஆகும். ஸோ அதுதான் விஷயம். பட் நமக்கு வந்து அப்டேட் ஆகிற மாதிரி தெரியுது, பட் டெலீட் ஆகி இன்செர்ட் ஆகிற மாதிரி லாஜிக். ரைட். இங்கே நியூ கொரி ஒன்று ஓப்பன் நினைக்கிறேன் பேஜ். இங்கே ஆன் அப்டேட். ஸோ இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டெலீட்னா டெலீட், இன்செர்ட்னா இன்செர்ட், அது மாதிரி இது அப்டேட். ரைட்டா. ஸோ மற்றபடி எல்லாமே அதே தான். இங்கேயும் ஆன் அப்டேட்னு பார்த்துருக்கேன். ஓகே, இங்கே டிக்ளேர் பண்ணுற போது இப்போ புதுசாக நம்ம இன்செர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதாவது அப்டேட் பண்ணுற நேமை வந்து நியூ நேமும் ஆல்ரெடி இருக்கிற நேம் இருக்கு இல்லையா அது வந்து ஓல்டு நேம் அப்படிங்கிற மாதிரி வேணும். ஸோ அதனால் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நியூ நேம்னு ஒன்று, ஓல்டு நேம் அப்படின்னு. நியூ நேமு இங்கே இன்செர்ட்லேருந்து எடுத்துக்கும், ஓல்டு நேமு டெலீட் ஆனதுலேருந்து எடுத்துக்கும். ரைட். இந்த நேம் சேஞ்ச் ஆகி இன்னொரு நேம் ஆகுது அப்படின்ற மாதிரி நாம் கொடுக்க போகிறோம். ரைட். எதில் அந்த லாக் டேபிளில் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிற மாதிரி. இங்கே போங்க, இன்சர்ட் இன்ட்டு டிபிஎல் லாகு டீட்டெயில்ஸ் அண்ட் டேட் டைம், இதுதான் நம்ம கொடுத்துருந்தது. டீட்டெயில்ஸில் நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம், இங்கேருந்து எடுக்கிற இந்த டெலிட்டடில் இருந்த அந்த ஓல்டு நேமு சேஞ்சு டு இந்த இன்சர்ட்டில் இருக்க நேம் அப்படிங்கிறது. ரைட். இதை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அங்கே பார்த்தா புரியும். ஓகே, அப்டேட் இதுவும் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இதில் வேணால் போய் பாருங்கள், அதான் க்ரியேட் ஆகிருக்கு. ரைட். இப்போ டேட்டாவை அப்டேட் பண்ணுறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எப்படி வேணுமாலும் மாற்றிக்கலாம். ரைட். இங்கே அப்டேட்டு டிபிஎல் கஸ்டமர் செட் நேம் வந்து நவீன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், ஐடி வந்து 3 கொடுக்குறேன். இப்போ நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம் டேட்டா வந்து 3ல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா அதை பண்ணுவோம், அப்போ தான் நமக்கு புரியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் கஸ்டமர். இப்போ 3ல் வந்து ஆக்சுவலாக ரகு இருக்குது. ரைட். ஸோ ரகுவை நான் நவீன்னு மாற்றுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். ரைட். இங்கேயும் 1 ரோஸ் அஃபெக்டாக 1 ரோஸ் அஃபெக்டாக கண்டிப்பாக 2லேயும் அஃபெக்ட் ஆகிருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகே, இப்போ இதில் கஸ்டமரில் நமக்கு வந்து ரகுலேருந்து நவீனுக்கு சேஞ்ச் ஆகிருக்கணும். ஓகே, இங்கே ரகுலேருந்து நவீனுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே ரகு சேஞ்சு டு நவீன் அப்படின்ட்டு. ஓகே, இந்த கான்செப்ட் படி பார்த்தா கிளியராக புரியும். டெலீட் ஆனது ரகு, நவீன் வந்து நியூவாக அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அது இப்போ அப்டேட் அப்படிங்கிறப்ப இந்த 2 டேபிள், ஒன்று இன்சர்ட்டட் இன்னொன்று வந்து டெலீட்டட், 2 டேபிளும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட். ஸோ இன்சர்ட்டுக்கான எக்ஸாம்பிள் அதில் ஓகே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்சர்ட்டடுங்கிற ஒரு ஸ்பெஷல் டேபிள், அதிலேருந்து எடுக்கும்போது லேட்டஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணுற அந்த ரோ வந்து நமக்கு கிடைக்கும். அது மாதிரி டெலீட்டு, ஸோ டெலீட் லேட்டஸ்ட்டாக டெலீட் பண்ணுறோம், அந்த ரோ நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இன்சர்ட் பண்ணதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அந்த டிபிஎல் லாக்னு ஒரு டேபிள் வச்சு அதில் அந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே, அது அப்டேட் அப்படிங்கும்போது இன்சர்ட் டெலீட் அப்படின்ற 2 இது நடக்கும். ஸோ நான் அப்டேட் பண்ணும்போது டேட்டா சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது டெலீட்டடில் இருக்கும், சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வருது இல்லையா அது இன்சர்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் இங்கே இருக்கிறது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா moneyshopdevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். மிக்க நன்றி.